அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 9. ஆண்டனி கேட் ஓர் உடலை அப்புறப்படுத்துகிறார். ஆண்டனி கேட் சிறு சிரிப்பூடே விர்ஜீனியாவை பின்தொடர்ந்தார். நடப்பவையெல்லாம் எதிர்பாராத திருப்பம் கொண்டுவிட்டன. ஆனால் நாற்காலியில் சுருட்டி கிடந்த உடலை நோக்கி குனிந்தபடியே ஆழ்ந்து போனார் அவர். இன்னும் இவன் கதகதப்பாய்தான் இருக்கான் என்றார் அவர் மெல்லமாய். இவன் கொல்லப்பட்டு அரை மணி நேரம் கூட ஆகியிருக்காது. நான் உள்ளே வருவதற்கு ஜஸ்ட் முன்னாடியா? எக்ஸாக்ட்லி. முகம் சுளித்து புருவங்களை கேள்விக்குறியாக்கி கொண்டு அங்கே நெட்டை குத்தலாய் நின்றார் அவர். பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதன் ஆழத்தை இப்போது விர்ஜீனியா அறிந்திருக்கவில்லை. உங்க வேலைக்காரி இந்த அறைக்குள்ளே வரல, சரிதானே? நோ. நீங்க இந்த அறைக்குள்ளே இருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியுமா? எஸ். ஏன் அப்படி கேட்குற? நான் ரூம் நுழைவு வரை போய் நின்று அவகிட்ட பேசினேன். நீங்க உடலை பார்த்துட்ட பிறகு? எஸ். இதை பத்தி அப்ப நீங்க எதுவுமே பேசல? அப்படி நான் பேசியிருப்பது தான் நல்லதா? சொல்லியிருந்தா அலறி விரைச்சிருப்பாவ. அடுத்து என்ன பண்ணுவது என்று சிந்திக்க எனக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. ஆண்டனி ஒப்புதலாய் தலையசைத்தார். ஆனால் பேசவில்லை. உனக்கு நடந்திருப்பது பரிதாபகரமா படுதுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இது துர்திஷ்டம். மிஸ்ஸஸ் ரேவல், நீங்க திரும்பிய உடனேயே நீங்களும் உங்க வேலைக்காரியும் ஒன்னா பாடியை கண்டெடுத்திருந்தா அது விஷயத்த ரொம்ப சுலுவா ஆக்கி தந்திருக்கும். அப்போ இந்த ஆளு நிச்சயமா நீங்க வீட்டுக்கு வருவதுக்கு முன்னாடியே சுடப்பட்டிருப்பான்னு ஆகியிருக்கும். ஆனா இப்போ நான் வந்துட்ட பிறகு சுடப்பட்டிருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஐ சி. சொல்லப்பட்டதன் உள் அர்த்தத்தை விர்ஜீனியா உள்வாங்கிக் கொள்வதை ஆண்டனி கவனித்தார். வெளியே இருக்கும்போது விர்ஜீனியா பற்றி ஆண்டனி பண்ணிருந்த கணிப்பில் ஐயமற நிச்சயமானார். அழகையும் மீறி அவர் மூளை வைத்திருக்கிறார், தைரியம் வைத்திருக்கிறார். தனக்கு முன் வைக்கப்பட்ட இப்புதிரில் முழுதுமாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த விர்ஜீனியாவால் முன்பண் தெரியாத ஒரு அந்நியன் தனது பெயரை துல்லியமாய் பிரயோகிப்பது எப்படி என்பது தட்டுப்படவில்லை. எலிசி ஏன் சுடப்பட்ட ஓசையை கேட்கலன்னு தெரியல என முணுமுணுத்தார் விர்ஜீனியா. கடந்து போய் கொண்டிருந்த ஒரு காரின் என்ஜின் ஏற்படுத்திய பேர் ஓசையை ஜன்னல் வழியாக சுட்டிக்காட்டினார் ஆண்டனி. இதான் காரணம் என்றார். பிஸ்டலின் ஓசையை கேட்கக்கூடிய ஸ்தலம் கிடையாது லண்டன். தற்சமயம் விர்ஜீனியா ஒரு சிறு நடுக்கத்துடன் கிடந்த உடல் நோக்கி திரும்பினார். இத்தாலியன் போல தெரியுது என்றார் ஆச்சரியமா. இத்தாலியனே என்றார் ஆண்டனி. இவனுடைய தினசரி வேலை ஹோட்டல்ல வெயிட்டர். கிடைக்கும் நேரத்துல இவன் பொழுதுபோக்கா பண்ணிக்கிட்டு இருந்த வேலைதான் பிளாக்மெயில் பண்ணுவது. இவன் பெயரை விசாரிச்சு பாருங்க, கியூசப்னு இருக்கும். அடப்பாவி, ஆண்டனியை வியர்ந்தார் விர்ஜீனியா. இது என்ன ஷெர்லாக் ஹோம்ஸா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக்மெயில் வெறும் ஏமாற்று வேலை. இப்பவே விளக்குறேன், கவனிங்க. உங்ககிட்ட இவன் ஏதோ கடுதாசிகளை காட்டி அதுக்கு பணம் கேட்டதா சொன்னீங்க. நீங்க பணம் தந்தீங்களா? எஸ், தந்தேன். எவ்வளோ? 40 பவுண்டுகள். இது தப்பு என்றார் ஆண்டனி. தேவையற்ற ஆச்சரியமெல்லாம் காட்டாமல், இப்ப நாம அந்த டெலிகிராமை பார்ப்போம். டேபிளிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் தந்தார் விர்ஜீனியா. அதை பார்க்க பார்க்க ஆண்டனியின் முகம் ஆழ்ந்து போய் சுருங்குவதை கவனித்தார் அவர். என்ன சமாச்சாரம்? அதை தூக்கி பிடித்த ஆண்டனி
அது எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்று அதில் குறிக்கப்பட்டிருந்தது. அனுப்புனர் பகுதியை குத்தி காட்டினார். பார்ன்ஸ் என்றார். இன்னைக்கு மதியானம் நீங்க ட்ரெயின்ல இருந்தீங்க. நீங்களே இதை அனுப்புவதிலிருந்து உங்களை எது தடுத்தது? ஆண்டனியின் வார்த்தைகளில் பிரமித்தவராய் ஆனார் வெர்ஜீனியா. அவரை சுற்றி ஒரு வலை இறுகிக் கொண்டே நெருங்குவது போலிருந்தது அவருக்கு. அவரது ஞாபகத்துக்கு பின்னால் ஒளியற்று கிடந்த பல விஷயங்களை தோண்டி பார்க்கும்படி வேகமாய் தள்ளி கொண்டிருந்தார் ஆண்டனி. தனது பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை வெளியில் எடுத்த ஆண்டனி அதனை தன்னுடைய கையை சுற்றி கட்டிக்கொண்டு கீழே கிடந்த பிஸ்டலை எடுத்தார். என்னை போன்ற கிரிமினல்கள் எப்பவுமே படு ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார். கைரேகைகள். அப்போ திடீரென்று அவருடைய முழு உடலும் இறுகி போவதை கவனித்தார் விர்ஜீனியா. பேசிய அவருடைய குரல் மாற்றம் கண்டிருந்தது. இது வெட்டு 1 துண்டு 2 என்னும் தினசில் வந்து விழுந்தது. மிஸ்ஸஸ் ரேவல் என அழைத்தார் அவர். இந்த பிஸ்டலை இதுக்கு முன்னாடி நீங்க எப்பாவது பார்த்ததுண்டா? நோ என்றார் விர்ஜீனியா சிறு ஆச்சரியம் துணைக்க. நிச்சயமா தான் இதை சொல்றீங்களா? படு நிச்சயமா. உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பிஸ்டல் இருக்கா? நோ. நீங்க எப்பயாவது ஒரு பிஸ்டலை சொந்தமா வச்சிருந்தது உண்டா? நோ, நெவர். நிச்சயமா இந்த பதில சொல்றீங்களா? படு நிச்சயமா. ஒரு நிமிடம் போல அவரை கவனம் சிதையாது ஆண்டனி முறைத்து பார்க்க, பதிலுக்கு அவரிடம் உண்டாகியிருந்த மாற்றத்துக்காக முழுவதும் ஆச்சரியமாய் முறைத்தார் விர்ஜீனியா. பிறகு ஒரு பெரும் மூச்சோடு இலகிய ஆண்டனி, விசித்திரமா இருக்கு என்றார். அப்ப இதுக்கு நீங்க என்ன கணக்கு தர போறீங்க? தற்பொழுது பிஸ்டலை நன்கு தெரியும்படி பிடித்தார் ஆண்டனி. இது சின்ன கையடக்கமான ஏறத்தாழ துப்பாக்கி பொம்மை போன்ற ஒரு வஸ்து. ஆயினும் கொலை வரை போகவல்ல விஷம். அதில் பொறிக்கப்பட்டிருந்தது விர்ஜீனியா என்னும் பெயர். ஓ, இது அசாத்தியம் என அலறிவிட்டார் விர்ஜீனியா. அந்த அலறல் அத்துணை உண்மையானதாய் இருந்தபடியால் அதை நம்புவதை தவிர ஆண்டனிக்கு வேறு வழி தெரியவில்லை. உட்காருங்க என்றார் சாந்தமாய். முதல் பார்வையில் நமக்கு பட்டதை விட இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. சொல்லுங்க, இது ஏன் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு விடையா 2 சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. முதல் சாத்தியக்கூறு அந்த நிஜ விர்ஜீனியா. அவ இந்த ஆளை எப்படியோ இங்கே கண்டுபிடிச்சிருப்பா, சுட்டிருப்பா, பிஸ்டலையும் இங்கேயே விட்டிருப்பா, கடிதங்களை எடுத்துக்கிட்டு இருப்பா, பறந்திருப்பா. இது சாத்தியம்தான் இல்லையா? அடுத்த சாத்தியக்கூறு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானது. யார் இந்த கியூசப் பயலை கொன்ன நினைச்சதோ அவன் அதுல உங்களையும் முழுக்க திணிச்சிட நினைச்சிருக்கான். சொல்ல போனா இதுதான் அவனோட குறிக்கோளே, உங்களை திணிப்பது. இவனை அவனோ அல்லது அந்த கூட்டமோ எங்கே வேணும்னாலும் போட்டு தள்ளியிருக்கலாம். ஆனா இவனை இங்கே கொண்டு வந்து கொன்று போடுவதில் அவங்க அத்தனை சிரமத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் அது யாரா இருந்தாலும் அவனுக்கு உங்களை பற்றி முழுக்க தெரிஞ்சிருக்கு. டேட்செட் பகுதியில் இருக்கும் உங்களோட மாளிகை, உங்களுடைய திடீர் முடிவெடுக்கும் பார்ட்டி குணம், இன்னைக்கு மத்தியானம் நீங்க ரேன்லேல இருந்திருக்கும் உண்மை கேட்க முட்டாள்தனமா கூட தோணலாம். ஆனா சொல்லுங்க மிஸ்ஸஸ் ரேவல், உங்களுக்கு விரோதிங்க உண்டா? இப்படி மாட்டி விடும் அளவுக்கு நோ. இப்ப நாம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா என்ற ஆண்டனி சொன்னார். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? 2 வழிகள் நம்ம முன்னாடி திறந்திருக்கு.
ஒன்று, சமுதாயத்தில் உங்களுக்குள்ள கீர்த்தி மற்றும் இதுவரை நீங்க வாழ்ந்து வந்துள்ள எவ்வித குற்றங்களும் அற்ற வாழ்க்கை, இந்த ரெண்டையும் சாட்சியா முன்னிறுத்தி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுதல். உண்மை அத்தனையும் கக்குதல். 2, இந்த பாடியை வெற்றிகரமா நான் அப்புறப்படுத்துதல். தேவையான வஞ்சகத்தன்மையை கொடுத்து ஒரு கொலையை என்னால் அமுக்கி மறைச்சிட முடியுமான்னு பார்த்துட வேண்டிய கட்டம். எனக்கு வெகு நாளாகவே ஆசை உண்டு. ஆனால் இந்த இரத்தத்தை கண்ட எனக்குள் உண்டாகும் பயத்தால் ஒதுக்கியே வச்சாச்சு. ஒட்டு மொத்தத்தில் வழி ஒன்று தான் சரின்னு எனக்கு படுது. இதில் ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்டல், கடிதங்கள், இதுங்களை என்ன பண்ண போகிறோம்? மறைக்கணும் இல்லை. கடிதங்கள், பிளாக்மெயில் பண்ணிய கடிதங்கள். அவ இன்னமும் இவங்கிட்ட தான் இருக்கு என்ன? ஆண்டனி துரிதமாய் மரணமடைந்து கிடந்தவனின் பாக்கெட்டுகளில் கைகளை ஒட்டி தேடினார். சுத்தமா துடைச்செடுக்கப்பட்டிருக்கான் என அறிவித்தார். எதுவுமே அவன் உடம்புல விட்டு வைக்கப்படல. இதனால அந்த கடிதங்கள் மேல இன்னும் கூட ஏதாவது கீழ்த்தரமான திட்டங்கள் தீட்டப்படலாம் என்று சடலத்தை பார்த்தபடி பேசிக்கொண்டிருந்த ஆண்டனி திடுமென ஹலோ ஹலோ என்னது என்றார். கண்களை அகற்றாமல் பாக்கெட்டில் துருத்திக்கிட்டு பாதி கிழிஞ்சு சின்ன துண்டு பேப்பர் போல சொல்லிக்கொண்டே அந்த துண்டு காகிதத்தை உருவி வெளியில் எடுத்தார் அவர். வெளிச்சம் நோக்கி கொண்டு போனார். விர்ஜினியாவும் அவருடன் இணைந்து கொண்டார். சிம்னிஸ் 11:45 வியாழக்கிழமை. ஏதோ சந்திப்புக்கான முன்பதிவு போல தோணுது. சிம்னிஸ் என கதறி விட்டார் விர்ஜீனியா. என்ன ஒரு அசாதாரணம்! இதுல என்ன அசாதாரணம்? இவனை போன்ற பிளாட்பார கிராக்கிகளுக்கு சம்பந்தமில்லாத மாபெரும் உயர்ந்த இடம்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் நான் சிம்னிஸ் போறேன். ஆண்டனி அவரை நோக்கி ஒரு சுற்று சுற்றி வந்தார். என்ன திரும்ப சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தாரம் நான் சிம்னிஸ் கிளம்போதா இருந்தேன்னு ஆண்டனி அவரை நோக்கி முறைத்தார். இப்ப எனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு ஐடியா தான். நான் தப்பா கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நீங்க சிம்னிஸ் போவதை நிறுத்தியே ஆகணும்னு இயங்குறாங்கன்னு வச்சுப்போம். சார்ஜ் லோமெக்ஸ் நினைச்சார் என்றார் விர்ஜீனியா உடனேயே. ஆனா அவரை போய் ஒரு கொலையோட முடிச்சிட்டு என்னால பார்க்க முடியாது என்றார் புன்முறுவியபடி. ஆண்டனி புன்முறுவவில்லை. சிந்தனையில் மூழ்கி போனார். கவனிங்க, போலீஸுக்கு போன் போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க சிம்னிஸ் போவது நடக்காமலே ஆகிடும். ஏன் நாளைக்கு போகலாம் என்பது கூட சந்தேகத்துக்கிடம்தான். ஓகே மிஸ்ஸஸ் ரேவல், நீங்க உங்களை என் கையில இப்ப ஒப்படைச்சிட முடியுமா? அப்ப வழி 2? வழி 2. இதுல முதல்ல பண்ண வேண்டியது உள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு வேலைக்காரிய வீட்டில் இல்லாம வெளியிலே விரட்டி விடுவது. இது உங்களால சமாளிக்க முடியுமா? சுலபமா. விர்ஜீனியா அறையை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு மாடி நோக்கி கூப்பிட்டார். எலிசி, எலிசி மேடம். துரிதமா பேசப்பட்ட உரையாடலை கேட்டார் ஆண்டனி. பிறகு வாயிற்கதவு திறந்து பின் மூடப்படும் ஓசை. விர்ஜீனியா திரும்பி அறைக்கு வந்த வேகம். அவ போயிட்டா. ஒரு ஸ்பெஷல் சென்ட்டோட பேரை சொல்லி வாங்கிட்டு வரும்படி அனுப்பியிருக்கேன். தூரத்துல இருக்கிற ஒரு கடைக்கு. இங்கே திரும்பாம அடுத்த ரயில பிடிச்சு என்னை தொடர்ந்து வந்து சேரணும்னு என்பது என் கட்டளை. குட் என்றார் ஆண்டனி ஒப்புதலாய். பாடியை அப்புறப்படுத்தாம நாம ஆரம்பிக்கலாம். நேரத்தை பிடுங்கி போகிற நீண்ட வேலையா
இது இருக்க போகுது. ஒரு கேள்வி, உங்ககிட்ட ட்ரங்க் பெட்டி போல ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி பெட்டி இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு வா, வந்து உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. விதவிதமான ட்ரங்க் பெட்டிகள் பேஸ்மெண்ட் பகுதியில் இருந்தன. போதுமான அளவுக்கு ஒரு பெட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆண்டனி. இதை வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார் அவர் நயமா. நீங்க மேல போய் கிளம்புவதற்கு ரெடி பண்ணுங்க. விர்ஜீனியா கட்டுப்பட்டார். தனது டென்னிஸ் உடை களைந்து பிங்க் நிற பயண உடைக்கு மாறிவிட்டு அவருக்கு மிக பிடித்த அதே நிற தொப்பியையும் அணிந்து கொண்டு மீண்டும் ஹாலுக்கு வந்தார். அங்கு ஆண்டனி ட்ரங்க் பெட்டியை அழகாய் பேக் பண்ணி அருகில் வைத்துக்கொண்டு தயாராயிருந்தார். என்னுடைய முழு கதையையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்ற ஆண்டனி, ஆனா அதுக்கு கூட நேரமில்லாத அளவுக்கு இந்த சாயந்தர பொழுது நமக்கு பிஸியா அமைஞ்சிருக்கு என்றார். ஓகே, கவனிங்க, நீங்க பண்ண வேண்டியது இதுதான். ஒரு டாக்ஸியை கூப்பிடுங்க. உங்களோட லக்கேஜை அதில் போட்டுக்கங்க. இந்த ட்ரங்க் பெட்டியையும் சேர்த்து பேடிங்டன் ரயில் நிலையம் வரை போங்க. அங்க லக்கேஜ் ஆபீஸ்ல ட்ரங்க் பெட்டியை மட்டும் வைக்கிறீங்க. நான் அங்கேயே பிளாட்பாரத்தில் இருப்பேன். அங்க என்னை கடந்து போகும்போது லக்கேஜ் ஆபீஸ் டோக்கனை கீழே தவற விடுங்க. அதை எடுத்து நான் உங்ககிட்ட தருவேன். ஆனா நிஜத்துல பார்த்தா அது என்கிட்டயே தான் இருக்கும். அங்கிருந்து அப்படியே நீங்க சிம்னிஸ் கிளம்புங்க. மீதி அனைத்தையும் என் கையில விட்டுடு. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என வசனம் தந்தார் விர்ஜீனியா. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு அந்நியனுக்கு நடுவுல இப்படி ஒரு சடலத்தோடு இருப்பதை போன்ற ஒரு சித்திரவதை எனக்கு வேற இருக்க முடியாது. ஆனா எனக்கு இது பிடிக்குது என்றார் ஆண்டனி பட்டும் படாமல். என் ஃப்ரெண்டு ஜிம்மி மேக்ராத் இங்கே இருந்தால் இதுதான் எனக்கு அற்புதமா பொருந்தும் வேலைன்னு மகிழ்ந்து போயிடுவான். இதற்கு விர்ஜீனியா அவரை முறைத்தார். என்ன பேர் சொன்ன? ஜிம்மி மேக்ராத்? எஸ். ஏன், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், சமீபத்துல. முடிவறியாது தயங்கினார் அவர். பிறகு தொடர்ந்தார். மிஸ்டர் கேட், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீயும் சிம்னிஸ் வரக்கூடாதா? நீங்க என்னையும் அங்க பார்க்கலாம் மேடம். எஸ், இப்ப ஸ்டார்ட். போட்ட திட்டம் இம்மி சரிவின்றி நடந்து முடிந்தது. மற்றொரு டாக்ஸியில் பின்னாலேயே தொடர்ந்த ஆண்டனி பிளாட்பாரத்தில் இருந்தார். மிக சரியாக டோக்கனை கைப்பற்றினார். ஆண்டனி போட்டிருந்த திட்டங்களுக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் அன்று மதியானமே ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டிருந்தார் அவர். அதில் நேராய் பேடிங்டன் ரயிலடிக்கு போனார். அங்கிருந்த போர்ட்டரிடம் டோக்கனை அவர் தர அவனும் அந்த ட்ரங்க் பெட்டியை அலுங்காது கொண்டு வந்து ஆண்டனி எடுத்திருந்த காரின் பின்னால் அழகாய் செருகினான். ஆண்டனி கிளம்பினார். இப்பொழுது அவருடைய ஒரே இலக்கு லண்டனை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதாகும். ஒதுக்குப்புறம் பகுதியை தொட்டுவிட்ட போதிலும் இப்படியும் அப்படியுமாக வாகனங்கள் இழையத்தான் செய்தன. எனவே காலடி தடங்களோ அல்லது காரின் தடங்களோ சாட்சியங்களாக விட்டு வைக்கப்படக்கூடாது. இதில் காரை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறுத்தினார் ஆண்டனி. இறங்கியதும் முதல் வேளையாக களிமண்ணால் நம்பர் தகட்டை பூசிவிட்டார். பிறகு இரு மருங்கிலும் எந்த வகையான வாகன சத்தமும் கேட்காத நேரத்தில் ட்ரங்க் பெட்டியை திறந்து கியூசப் பாடியை இழுத்து போட்டார். அதை சாலையின் ஓரத்தில் அதன் வளைவில் பறக்கும் வாகனங்களின் முகப்பு விளக்கு படாத ஒரு திருப்பத்தில் நீட்டி படுக்க போட்டார். பிறகு மீண்டும் காருக்குள் புகுந்து கொண்டார். அவர் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார். இந்த முழு பிசினஸும் சரியாய் 1.5 நிமிடங்களை எடுத்துக்கொண்டது. மீண்டும் லண்டனுக்கே திரும்பினார். திரும்பிக் கொண்டிருக்கும் போது காடாய் இருந்த ஒரு பகுதியில் காரை அவர் நிறுத்தினார். மளமளவென்று ஒரு கனமான மரத்தின் மீது ஏறினார். இது பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆண்டனிக்கே. அம்மரத்தின் ஒரு உச்சி கிளையில் அங்கிருந்த பொந்தில் சுமந்து சென்றிருந்த சின்ன பிரவுன் நிற பார்சலை கட்டிவிட்டார்.
ஒப்புதலான தலையசைப்போடு பிஸ்டலை மறைக்க ஒரு புத்திசாலித்தனமான இடம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். எல்லோரும் குழி தோண்டி பூமிக்குள்ள தேடுவார்கள், குளங்குட்டைக்குள்ள தேடுவார்கள். ஆனால் மரம் ஏறி லண்டன் வந்ததும் பாடிங்டன் போனார். அங்கு இப்பொழுது மற்றொரு லக்கேஜ் அறையில் ட்ரங்க் பெட்டியை வைத்தார். நிறைய ஜூஸுக்கும் வறுக்கப்பட்ட சூடான உருளைக்கும் ஏங்கினார் ஆண்டனி. ஆனால் அதற்கெல்லாம் இடம் தராத மறுப்பாய் தலையசித்துக் கொண்டார் அவர். கைகடிகாரத்தை பார்த்தார். வாடகைக்காரன் மோரிஸுக்கு நிறைய பெட்ரோல் ஊற்றி தந்துவிட்டு சாலைக்குள் மீண்டும் ஒரு முறை பாய்ந்தார். இம்முறை வடக்கு நோக்கி. சிம்னிஸின் வாகன நிறுத்தத்துக்கு அருகில் இருந்த தெருவில் தன்னுடைய காரை கொண்டு வந்து ஆண்டனி நிறுத்திய போது மணி 11. காரிலிருந்து வெளியே எகிரி குத்தியவாறு வந்தவர் அதன் தடுப்பு சுவரை வெகு லாவகமாக தாவி குதித்திறங்கி வீடு நோக்கி முன்னேறலானார். அவர் நினைத்ததை விட நேரம் எடுத்துக்கொண்டது. தற்சமயம் அவர் ஒரு சிறு நடைபாதையின் முன் வந்து நின்றிருந்தார். கரும் இருட்டில் ஒரு மாபெரும் சாம்பல் நிற மாளிகை அவர் முன்னால் விரிந்தது. கம்பீரமான சிம்னிஸ். ஒரு கடிகாரம் 11:45 என மணியடித்தது. 11:45 அந்த துண்டு சீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த நேரம். தற்சமயம் வீட்டின் வெளிப்புறம் சுற்றிலும் வளைந்து நீண்டிருந்த நடைபாதை பகுதியான டெரஸ்க்கு வந்திருந்தார் ஆண்டனி. அனைத்தும் இருட்டாய் இருந்தன, ஓசையற்று கிடந்தன. இந்த அரசியல்வாதிங்க சீக்கிரமே படுக்க போயிடுறானுங்க என்று சொல்லிக் கொண்டார் ஆண்டனி. அப்பொழுது திடுமென ஓர் ஓசை அவருடைய காதுக்கு மிக அருகில் போனது. சுடப்பட்ட குண்டு ஒன்றின் ஓசை அது. ஆண்டனி துடிதுடிப்பாய் சுழன்று திரும்பினார். ஓசை வீட்டுக்குள்ளிருந்துதான் வந்தது. இதில் அவர் நிச்சயமாயிருந்தார். சில கணங்கள் அவர் காத்திருந்தார். ஆயினும் அனைத்தும் ஒரு மரணத்தைப் போல அசைவற்றே கிடந்தன. இறுதியில் கம்பிகள் ஏதுமில்லாமல் வெறும் ஜன்னல் கதவுகள் மட்டுமே கொண்ட ஒரு பிரெஞ்சு ஜன்னலருகே போனார் அவர். அங்கிருந்துதான் அந்த குண்டோசை எழுந்ததாய் கருதினார் ஆண்டனி. அதன் பிடியை பிடித்து உள்பக்கமாய் தள்ளி பார்த்தார். அது தாழிடப்பட்டிருந்தது. மற்ற பிரெஞ்சு ஜன்னல்களையும் தள்ளி பார்த்தார். அப்படி பண்ணும் போதெல்லாம் சிந்தை கலையாது காதை தீட்டிக்கொண்டு கவனித்தார். ஆனால் அமைதி குலைக்கப்படாமல் அப்படியே இருந்தது. கடைசியில் அப்படி ஒரு ஓசை எழவே இல்லை என்றும் தானாகவே கற்பனை பண்ணிக்கொண்டதுதான் இத்தனையும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் ஆண்டனி. திரும்பி வந்த வழியே அவர் பயணப்பட்டார். கொஞ்சமாய் அதிருப்தி கொண்டும் இருப்பு கொள்ளாமலும். தூரம் போனதும் திரும்பி வீட்டை பார்த்தார். முழு பங்களாவும் தெரிந்தது. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே முதல் தளத்திலிருந்து ஒரு அறையின் ஜன்னலில் விளக்கொளி பளிரிட்டது. அடுத்த நிமிடம் அது மறுபடியும் அணைந்துவிட அந்த பகுதி முழுவதும் மீண்டும் ஒரு முறை இருளுக்குள் மூழ்கி போனது. அகதா